Good morning. Good morning, ma'am. Good morning. Sit down. Sit down. Thank you, ma'am. Thank you. Dear students, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எதுக்காக படிக்கிறோம்னா ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இந்த சொசைட்டில நமக்குன்னு ஒரு நல்ல பேரு, இது எல்லாமே நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு கத்து கொடுக்கிற புத்தகம் தான் இது. நீங்க எல்லாருமே புது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இத படிங்க, நாளைக்கு சிலபஸை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சப்ஜெக்ட் மேம்? MMCH. இப்படி காத்தடிக்குது. நடந்து போறது. யாராவது கார்பரேஷன் காரங்களுக்கு போன் பண்ணுங்க. ஐயா, டெட் பாடி. பாத்தீங்களா, எங்க போய் போய் ஒரு டெட் பாடிக்கு பயந்துட்டு இருக்காங்க. என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. எஸ் சார். எடியா வண்டிய, நாத்தம் தாங்க முடியல. வண்டி அடியா, எடு எடு. சார், நீங்க ஒரு தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்றத கூட இருந்து பார்க்கணும் சார். யோ, பணத்தை பார்த்ததுமே வயித்துல இருந்ததெல்லாம் வெளியில வந்துடுச்சு. இதுல போஸ்ட்மார்ட்டம் பண்றத நான் பார்த்தேன்னு வையி, குடலே வெளியில வந்துரும். அப்பா, நினைச்சாலே கொம்பிட்டு வருது. சரி, உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கன்ஃபார்ம் மர்டர் தான் சார். யாரோ அவனோட நெத்தில பலமா வெட்டி இருக்காங்கன்னு அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். அவன் வெட்டின வெட்ல 1/2 இன்ச் வெப்பன் அவன் நெத்தில பதிஞ்சிருக்கு. ஆனா செத்தவன் யாருன்னே தெரியல சார். ஏன்னா முகம் அடையாளமே தெரியல. ஃபுல் பாடியும் அழுகி போய் அரைகுறையா வெந்து போன பொணம் மாதிரி இருக்கு. வெந்து போன பாடியை கூட வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சலாம் சார். அட்லீஸ்ட் முகத்திலேயாவது அடையாளம் தெரியும். ஆனா இதுல வாய்ப்பே இல்ல சார். மோஸ்ட் ப்ராபபிலி அவன் சினிமா வில்லன் பிரகாஷ் ராஜோட ஃபேனா தான் சார் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத பொணம் குப்பை தொட்டில கிடைச்சதுன்னு பேப்பர்ல போடுங்க. ஒருவேளை யாரையாவது காணோம்னு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்கள அடையாளம் காட்ட கூட்டிட்டு வாங்க. வந்தாலும் அவங்க எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? 9 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறவன் ஆம்பளை, 9 மாசம் பாரத்தை சுமக்கிறவ பொம்பளை. ஒரு பெத்த தாய்க்கு தெரியும் தான் புள்ள யாருன்னு. நான் சொன்னதை மட்டும் செய்ய. சரிங்க சார். கார் டிரைவரை கொலை செய்த வழக்கில் 15 ஆண்டுகளாக கோர்ட்டில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த வழிப்பறி கொள்ளையன் கைது செய்யப்பட்டார். போலீசார் இவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவனுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். இதற்கு மேலும் யாரும் இவனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதே அனைவரின் விருப்பம். தீர்ப்பை எதிர்நோக்கி மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நன்றி, வணக்கம். ஏமா ஏதேதோ புலம்பிக்கிட்டு இருக்க? கொலைப்பா. கொலையா? ஏய், அங்க என்ன சத்தம்? காலங்காத்தால அப்பாவும் பொண்ணு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணலமா, அப்பாதான். இல்லம்மா, நான் எதுவும் பண்ணலமா, அவதான் ஏதோ. சரி சரி, சீக்கிரம் எந்திரிச்சு வாடி. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வேற வந்து உங்க அப்பா குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வை. ஹாய் தயிர் சாதம். என்ன பண்ணிட்டு இருக்க கேட்பரி? பெருசா ஒண்ணும் இல்லப்பா, துணி அயன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 15 டேஸ் எப்படிடா போக போகுதுன்னு ஒரே கவலையா இருக்கு. காலேஜ் எப்ப ரீஓபன் ஆக போகுதோ? இட்ஸ் சோ போரிங் யார். நம்ம 2 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் தான் ஊருக்கு வரோம். நல்லா என்ஜாய் பண்ணுடி. ஸ்டடீஸ் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் அங்க போய் தான் வர்க் பண்ணனும். அதுவும் சரிதான்.
ஓகே, இப்போ நான் போய் சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்க போறேன். முடிச்சிட்டு நான் கால் பண்றேன். 4 பேரும் கான்ஃபரன்ஸ்ல பேசலாம். ஓகே ஓகே பாய் டி. ஓகே பை பை, டேக் கேர். நீ கடைசியா ஒரு தடவை என்கிட்ட பேசணும்னு சொன்ன, அதான் நான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் கிளம்புறேன். மேகா ஒரு நிமிஷம். பேசாமலே பிரியறத விட பேசினா நமக்கு ஏதாவது நிச்சயமா. முயற்சி பண்ணாத. எனக்கும் உனக்கும் ஒத்து வரலங்கும் போது நாம என்ன பேசினாலும் வேஸ்ட் தான். நம்ம 2 பேரும் காதலிச்சது உண்மைதான். ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைல்ல. காதலிச்ச எல்லாருமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போயிடுறது இல்லையா? அதனால தேவையில்லாம கவலைப்படாத. என்னை பத்தி யோசிக்காம உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இரு. நீ கூப்பிட்டதுமே நான் வந்தேன். ஏன் தெரியுமா? நீ இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது இல்ல. வீட்டுல பெத்தவங்க ஒத்துக்காதப்போ அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இப்போ உன் மேல எனக்கு துளி கூட காதல் இல்ல. உன்னை என்னால மறக்க முடியாது மேகா. நம்ம காதலுக்கு எந்த சாட்சியும் இல்ல. அதை எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்ல பிரதாப். நான் சாகிறதுக்கு வேணும்னா முயற்சி பண்ணுவனே தவிர உன்னை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன் மேகா. நான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். மேகா, நான் வேணா உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரே என் அப்பாக்கு வயசாயிடுச்சு. நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா இனிமே என்னைக்குமே என்ன பார்க்க வராத. ஏய் என்னடி, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆஹாஹா, நீ மட்டும் கால் பண்ணிட்டியா? ஏய் தயிர் சாதம் பேசுடி. என்னடி, பெங்களூரை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்களை சுத்தமா மறந்துட்டியா? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செக்அப் அது இதுன்னு நிறைய வேலைப்பா. ஹே ஆமா, கேட்பரி எங்க? அப்பா இப்பவாது என்னோட ஞாபகம் வந்துச்சு. ஹாய் ஹர்ஷிதா, எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ஹே மேகா, நம்ம தயிர் சாதத்துக்கு வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்களாடி. ஓ அப்படியா மாலா? ஹே அவ சும்மா சொல்லிட்டு இருக்காடி. இங்க பாரு மாலா, நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடு. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நடந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா வருவாங்க. சாய்ஸஸ் யோர்ஸா? இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல மாப்பிள்ளை வந்து பொண்ணு பாக்குறது, செலக்ட் பண்றது, இது எப்படி தெரியுமா? பாய்ஸ் சென்னர் வேற ஸ்டாக் கிளியரன்ஸ்ல சேல் பண்ற மாதிரி. ஹே மாப்பிள்ளைக்கு காட்டுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடு. எனி கலர் டாப் போட்டுக்கோ. ஆனா ஆனா பாட்டம் மட்டும் மறந்துடாத. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு மாப்பிள்ளை பாத்துருவீங்க போல இருக்கே. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மன்மதன் யாரோ என்ன பண்றானோ? ஆர்டிஸ்ட் அஜித் குமார் கலா ரசிகனான ஒரு சிங்கரா இருக்கலாம். ஒருவேளை பிசினஸ் மேனா இருப்பானோ? ஹே அதெல்லாம் விடுங்கடி. நாம இன்னும் பெங்களூர் போறதுக்கு 15 days டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒண்ணா எங்கயாவது மீட் பண்ணலாமா? குட் ஐடியா. எங்க? நம்ம ஊர்ல. சார் பேப்பர்ல ஆட் கொடுத்து 1 வாரம் ஆயிடுச்சு. யாரும் இல்லாத அனாதை பொண்ணுன்னு ரிப்போர்ட் எழுதிடலாமா சார்? ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இத பாரியா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நாம பண்ணோன்னு வையே, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி அடையாளம் தெரியாம ஒருத்தன் கொலை பண்ணிட்டு சாட்சியோ ஆதாரமோ இல்லாம எஸ்கேப் ஆயிருவான். அது மட்டும் இல்லையா, இந்த ஊர்ல கிரைம் ஜாஸ்தி ஆகுதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. இதை நான் சிசிபிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போறேயா. நம்ம டிபார்ட்மெண்ட்ல டஃப் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆபீசர் யாரியா? ஒருத்தங்க இருக்காங்க சார். ஆனா அவங்க ஒரு அரலூசு. அவங்க டீல் பண்றதே வேற மாதிரி இருக்கும் சார். பரவாயில்ல, அவங்கள வர சொல்லு. 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். எதுக்கியா? ஏதோ ஒரு கேஸ்ல டிசிபி சரியா ரிப்போர்ட் கொடுக்கலன்னு அவங்க அவர் தலையிலேயே கன்னு வச்சுட்டாங்க சார். பரவாயில்ல, அவங்களே வர சொல்லியா? சரிங்க சார்.
கத்தியை எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ண வந்தப்போ கரண்டிய வச்சு மட்டுமே போராடி கோட்டையவே கைப்பற்றின கில்லாடி பொண்ணுங்க நாங்க. அப்படி இருக்கும்போது என்னையே ரேப் பண்ண வந்திருக்கீங்களா? அதுவும் பயங்கரமா குடி போதையில இருக்கும்போது. பேசி முடிக்கிற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரேப். புரிஞ்சுதா? ஏண்டா பொடி பசங்களா, குடிச்சதுக்கு அப்புறமுமா உங்களுக்கு மூடு வருது? 10 தடி பசங்க ரேப் பண்ண வந்திருக்கீங்களா? அம்மாடி. வாங்க, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. இருங்கடா. இப்ப வாங்கடா. என்னையாச்சு? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கல சார். கண்டிப்பா எடுத்துருவாங்க சார். ஏ தடியா, எங்கடா போனு? Where is my phone? இங்கதான் எங்கயோ ரிங் சத்தம் கேக்குது. இங்கதான் இருக்கு. மேடம் வணக்கம். தமிழே என் பேச்சு, தமிழே என் மூச்சு. நான் தான் மேடம் பரமேஷ் பேசுறேன். எனக்கு லோன் வேண்டாம், கிரெடிட் கார்டும் வேண்டவே வேண்டாம். என் காருக்கும் சரி பாடிக்கும் சரி இன்சூரன்ஸ் பண்ணியாச்சு. நான் போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ரீபெய்டே போதும். மேரேஜ் புரோக்கர்ஸ் ஸ்டே அவே. மேடம் நான் எஸ்ஐ பரமேஷ் பேசுறேன். ஓ, வாமிட் பரமேஷ். ஆமா மேடம். என்ன சொல்லு? மேடம் நீங்க உடனே அவசரமா கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணும் மேடம். சார் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? நான் இப்ப இருக்கிற நிலைமையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தேன்னா உங்க ஆபீஸரோட கதை கந்தல் ஆயிடும். 1/2 மணி நேரம் டைம் கொடு, வரேன். மேடம் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க வாங்க மேடம், நீங்க உடனே சீக்கிரம் வாங்க. டிப்ளமோ பண்ணிட்டு இன்ஜினியரிங் பண்றது எவ்வளவு முக்கியம்னா செத்தவங்களுக்கு திதி பண்ற மாதிரி. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஜஸ்ட் அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காக அனுபவசாலி சொல்றேன், கேட்டுக்க.